ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துள்ள நூலகத்தின் பெயர் அனுபவங்கள் பேசுகின்றன. இந்நூலின் ஆசிரியர் அரவணார். இவர் திருநெல்வேலி அருகிலுள்ள கவலங்குடி எனும் கிராமத்தில் ஏழ்மைப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். இவர் சிறு வயதிலிருந்து தமிழ் மீது மிகவும் ஈடுபாடு கொண்டவர். இவர் தனது 12வது வயதில் பள்ளியின் பொதுமேடையில் ஏறி தமிழை மிகவும் அழகாக பேசியவர். அது மட்டுமின்றி தமிழக அளவில் நடைபெற்ற சிறுகதை போட்டியில் 1959 ஆண்டு சிறந்த சிறுகதை என்ற பரிசை பெற்றவர். அது மட்டுமின்றி 1969 இன்று வரை தமிழ், ஆங்கிலம் நூற்றுக்கணக்கான கட்டுரைகளும் 60க்கும் மேற்பட்ட நூல்களையும் எழுதியுள்ளார். உலகில் 5 கண்ட நாடுகளுக்கு 58 முறை கல்வி பயணம் மேற்கொண்டவர். சிறந்த பேராசிரியருக்கான விருதையும் பெற்றுள்ளார். இப்போது இவர் நூலைதான் பார்க்கப் போகிறோம். இது அனுபவங்கள் பேசுகின்ற இந்த நூலில் 65 கதைகள் கூறப்பட்டுள்ளன. அந்த கதையில் எனக்கு பிடித்த ஒரு கதையை நான் உங்களுக்கு கூறுகிறேன். அந்த கதையின் தலைப்பு நெஞ்சில் நிற்கும் ஆசிரியர்கள். நம் பள்ளி பருவத்தில் நம்மளுக்கு எத்தனையோ ஆசிரியர்கள் பிடிச்சும் இருக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம். நம் நெஞ்சில் நிற்கும் ஆசிரியர்கள். இப்போது இந்த தலைப்புதான் பார்க்க போகின்றோம். நம் சிறுவயதில் பழகிய நண்பர்கள் அனைவரும் மனதில் நிற்பார்கள். ஆனால் எல்லோரும் நிற்பதில்லை. நம் கல்வி பருவத்தில் நமக்கு பிடித்த ஆசிரியர்கள் என்றும் மறக்க முடியாது. அவர்கள் எப்போதும் நம் மனதிலே இருப்பார்கள் என்றால் அவர்களை நமக்கு அவ்வளவு பிடித்திருக்கலாம், பிடிக்காமலும் கூட சிலருக்கு இருக்கலாம். என் பள்ளி பருவத்தில் எனக்கு பிடித்த ஆசிரியர்களை நான் இப்போது கூறுகிறேன். நான் தொடக்க பள்ளியில் படிக்கும்போது எனக்கு பாடம் நடத்திய ஆசிரியர் ஒருவரான கிருஷ்ணமூர்த்தி ஐயர். தலையில் கொட்டியும் இருக்கிறார், காது கண்ணதையும் சொல்லி இருக்கிறார். எனக்கு அது வலித்தது. ஆனால் என் தவறை திருத்துவதற்காகவே அவர் அவ்வாறு செய்தார். இந்த செயலில் அவர் அன்புதான் தெரிகிறது. நான் தவறு செய்தால் திருத்துவதற்கு தாய் தந்தை மட்டுமல்ல, இச்செயலை செய்து ஆசிரியர்களும் திருத்தலாம். இதனாலேயே இவரை என்னால் என்றும் மறக்க முடியாது. இன்னொருவரும் இருக்கிறார். நான் உயர்நிலை பள்ளி பருவத்தில் முழுவதும் கிட்டத்தட்ட 30 ஆசிரியர்கள் மீது எனக்கு பாடம் நடத்தினார்கள். ஆனால் எனக்கு 8ஆம் வகுப்பு பாடம் எடுத்த ஆசிரியர் எப்போதும் என் மனதில் இருப்பார். அவர்தான் சீதாராம ஐயர். இவர் சிறந்த தோற்றமுடையவர், சீத்த முகம், தலையில் கொண்டை உடையவர். மிகவும் கண்டிப்பான ராஜேஸ்வரி ஆசிரியர். ஒரு இவரை நிமிஷம். ராஜேஸ்வரி, டேய் சொல்லுங்க மேம். கொஞ்சம் ஸ்லோவா போங்கடா. லிங்க்ல இருந்து ஒரு நிமிஷம் வெளியே போயிட்டு உள்ள வந்துடுறீங்களா? மேம். உங்க வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு கேக்குது. வெளியே போனோன்னு உள்ள வந்துருங்க. வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா போங்க. எஸ் மேம். திரு சீதாராம ஐயர் இன்னொருவர். இவர் உயர்நிலை பள்ளி பருவத்தில் முழுவதும் கிட்டத்தட்ட 30 ஆசிரியர்கள் மேல் எனக்கு பாடம் எடுத்தவர். ஆனால் எனக்கு 8ஆம் வகுப்பில் பாடம் எடுத்த ஆசிரியர் எப்போதும் என் மனதில் இருப்பார். இவர்தான் சீதாராம ஐயர். இவர் சிவந்த தோற்றம், சிறந்த முகம், தலையில் கொண்டை உடையவர். இவர் மிகவும் கண்டிப்பானவர். இவரை அனைவரும் பார்த்தால் பயப்படுவார்கள். ஆனால் வகுப்பில் மட்டும் பாடம் நடத்தும்போது மிக அழகாக பாடிக்கொண்டே பாடத்தை நடத்துவார். நாமே 14 அன்று என் பள்ளியில் பொதுமேடையில் நேருவை பற்றி பேச வேண்டியிருந்தது. ஆனால் யாரும் முன்வரவில்லை. இவர்தான் என்னை முதலில் மேடை ஏற்றியவர். என் வாழ்வில் நான் அன்றுதான் மேடை ஏறினேன். இதனாலேயே இவரை என்னால் என்றும் மறக்க முடியாது. நம் வாழ்வில் பெற்ற தாய் தந்தை படித்து ஆசிரியர்கள் தான் நம் முதல் இடத்தில் உள்ளனர். அவ்வாறு இவர்தான் என் முதல் ஆசிரியர் என்று நாம் கூறலாம். என் வெற்றிக்கு முதல் படி இவர்தான் என்னை எடுக்க தூண்டியவர். அதே போல்தான் இன்னொரு ஆசிரியர் லீலாவதி அம்மையார். உயர்நிலைப் பள்ளி என் வாழ்க்கை உச்சமாக என் நினைவில் இருப்பவர் இவர். என் அறிவியல் ஆசிரியர் லீலாவதி அம்மையார். இவர் அனைவரையும் பாசமாக இருப்பார். இவர் ஒரு அம்மாவை போல் தன் மாணவர்களிடம் இருந்தார். சில நேரம் அன்புடன் இருப்பார். சில நேரம் தவறு செய்தாலும் தண்டித்தும் உள்ளார். காதுகளை திரும்பியும் உள்ளார். படிப்பா படி படிப்பில் குறைவாக இருந்த என்னை 9ஆம் வகுப்புக்கு மேலே தூக்கிவிட்டதும் இவரே. மாணவியிடம் ஒன்று எப்போதும் கூறுவார். நீங்கள் இப்போது என் பிள்ளை என்று அன்பாக கூறுவார். இவர் எந்த பிரச்சனை வந்தாலும் என்னிடம் தைரியமாக கூறுங்கள்.
உங்களுக்கு என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் என்னிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் அன்புடன் கூறியுள்ளார். நம் வாழ்க்கையில் எத்தனையோ ஆசிரியர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களில் நம்மளுக்கு பிடித்தவர்களை மட்டும் நம் நினைவில் இல்லை, பிடிக்காதவரை கூட சிலர் நினைவில் வைத்துள்ளனர். அவர்கள் சின்ன வயதில் எனக்கு பாடம் எடுத்த 6ஆம் வகுப்பில் பாடம் எடுத்த வீராவதி ஆசிரியர். இவரை எனக்கு மிகவும் பிடிக்கும். இவர் தன் தாய் போல என்னிடம் பழகியுள்ளார்.